சொல்றேன். இதுல என்ன நடக்கும் சொல்லுங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். So that this function is called a continuous but not continuous but not differentiability. அப்புறம் பண்ணலாமா continuous first. ஓகே சார் கண்டினியூஸ் அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க. அதே மாதிரி லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் ரெண்டையும் அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. கண்டினியூஸ் டேரெக்டாக வந்துடும். ஏன்னா ஸ்பிளிட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டூன்ட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்ன கிடைக்கும், 2 2 f of x equal to limit x tends to 2 modulus of x minus 2. அப்போ என்ன சரி டேரெக்டாக 2 அப்ளை பண்ணால் 2 minus 2 0ன்னு ஆயிடும். கரெக்டுங்களா? equal to 0 is a finite value. therefore finite value என்ன கிடைக்குது, f is continuous. இல்லை நீ லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் கண்டினியூட்டி போட்டாலும் போட்டு காட்டலாம். லெஃப்ட் கண்டினியூட்டி ரைட் கண்டினியூட்டி தான் போட்டு காட்டணும்னா உங்களுக்கு ரூல் இருந்ததுன்னா நீ லெஃப்ட் கண்டினியூட்டி ரைட் கண்டினியூட்டி எப்படி போடுவீங்க, இங்கே எடுத்துக்கிங்க. இங்கே என்ன கிடைக்கும், 2ங்கிற பாயிண்ட்லேருந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே 2ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். மாடுலஸோட டெஃபினிஷன் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 2, இங்கே வந்து என்ன கிடைக்கும் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. ரெண்டுக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு கூட இது வந்து லெஃப்ட் கண்டினியூட்டியோட வேல்யூ என்ன, ரைட் கண்டினியூட்டியோட வேல்யூ என்ன, இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி போடலாம். சரியாம்மா? ஓகே சரி. அப்போ டேரெக்டாக ரெண்டு ரிசல்ட் போனாலும் 0 தான் வரும். நீ வேணால் செக் பண்ணி பாரு, ரெண்டு ரிசல்ட் போனாலும் 0 தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் என்னது, டெரிவேட்டிவ் தான். எஃப் டேஸ் சொல்கிறேம்மா. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு போடும்போது ஓகே ஓகே புரிஞ்சுதுல? ஓகே, வெரி குட். சரி, இப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போடலாமா? ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபார்ம் என்ன, லிமிட் h tends to 0. இங்கே ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ 2. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணு, f of 2 plus h minus f of 2 divided by h. அப்போ என்னாச்சு, லிமிட் h tends to 0 f of 2 plus h னா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ என்னாச்சு, மாடுலஸ் ஆஃப் 2 plus h minus 2 minus modulus of 2 minus 2. கரெக்டாமா? டிவைடட் பை h. கரெக்டுங்களா? டிவைடட் பை h. கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு, இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிரும். இந்த 2 ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆயிரும். கரெக்டாமா? அப்போ h பை h மாடுலஸ் ஆஃப் hனா h பை hன்னு வரும். h பை h வந்து 1ன்னு மாறிடும். கரெக்டாமா? இதில் வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? h பை h வந்து 1ன்னு வந்துச்சு. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி, இதே லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எல்லாம் f dash of 2 equal to limit h tends to 0 f of a minus a ன்னு 2 minus h minus f of 2 divided by minus h. அப்போ என்னாச்சு, that is equal to limit h tends to 0 modulus of 2 minus h minus 2. கரெக்டுங்களா? minus 2 minus 2 divided by minus h. கரெக்டாப்பா? இப்போ என்னாச்சு, 2 2 கட் ஆயிடுச்சு, இந்த 2 கட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு ஆயிடுச்சு. கரெக்டாமா? that is equal to limit h tends to 0 modulus of h. modulus of h ஓட வேல்யூ என்ன, மைனஸ் h. modulus of minus h ஓட வேல்யூ என்ன, பிளஸ் h. அப்போ h டிவைடட் பை மைனஸ் h. கரெக்டாமா? ஆமாம். அப்போ h டிவைடட் பை மைனஸ் h இது இதுவும் கட்டானா என்ன கிடைக்கும், மைனஸ் 1 கிடைக்கும். கரெக்டாமா? அப்போ இங்கே பிளஸ் 1 வருது, இங்கே மைனஸ் 1 வருது. பை த டிஃபரன்ஷியபிலிட்டி ஃபார்முலா right hand derivative of 2 equal to 1 is not equal to minus 1 is called a left hand derivative. Left hand derivative of 2. Therefore, it is not a differentiability at a point x equal to 2. என்ன டவுட் இருக்குதாமா? இதுதான் நம்மளோட மாடுலஸ் கேஸ், சைன் ஆஃப் 1 by x. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய டைம்